அக்கா மூத்தையும் பார்க்குறா இல்லை பார்த்தியா கோவத்தில்? இல்லை இல்லை இது கோவம் தான் என் கடவுளான கோவம். இங்கே இல்லாட்டி இப்போ இங்கே நீ எலும்பாங்காலேருந்து நாயை பார்த்து கூட காய்க்கிறா, என்னை பார்த்து ஒரு வார்த்தை காய்க்கல. கண்காண நிறைய விஷயங்கள் நாங்கள் இப்போ வந்துட்டு திருப்ப ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு கடந்து முடிச்சுட்டு வாரம் வந்து மிருசுவில்ல இருந்து சாவச்சேரிக்கு பஸ்ஸில் போய் வந்துட்டு க்ளீனிங் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 800 அப்படி உழைச்சி தான் வந்து கொண்டு வந்து அவங்களோட அம்மா வந்துட்டு பார்க்குற மாதிரிக்கான ஒரு சொல்லுங்க. கிருஷ்ணா. ஆமாம். உண்மையிலே அக்காட முயற்சியை பாராட்டும் தெரியுமா? சத்தியமா அன்றைக்கு எத்தனை ஆம்பளையர் கூட அந்த ஐயோ நானும் அவ்வளோ அடி அடிச்சு நாளாச்சும் காய்ப்போம் ஆஹா ஏதோ நல்லா இருக்கு மறக்கவே இல்லை இந்த லைஃப்ல. அதுதான் சரி, எனக்கும் சந்தோஷம். இப்படியா கதையில கேட்டு கனகாலமா மிருஷூர்ல இறங்கிட்டீங்களா? இப்போ உங்க இருந்து சைக்கிள்லையா வீட்டை வேலை போறீங்க? அது செஞ்ச வணக்கம் எங்கிட்டா பேராம்பி என்ன பேசுறாங்க? என்னண்டே சுத்தி வேலை போயிருந்தோம் இல்லை மூளை அப்படிங்குது. சும்மா 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 வளர்ப்பு போல. 2019 நான் பிறக்கவே இல்லை கூட கதை. 2019 பிறக்கவே இல்லை. சாவச்சேரி போய் அதுவும் இப்போ சாவச்சேரியிலே ஜாயின் பண்ணி போட்டு வேணா பரவாயில்லைப்பா. அங்கே போய் கிளீனிங் வேலை செஞ்சு போட்டு வரேன்டா மேலே எவ்வளோ நாங்கள் ஊக்குவிக்கணும் மாட்டேன். இந்த தண்ணி போன ஒரு வரைக்கும் தண்ணி தாப்பா இன்னும் பத்திர கட்டா போயிட்டா அந்த வீடியோ எடுத்து பாரு. இதே தானே நீ தெரியா வீடியோ எடுத்து அதான் சொல்ல அதான் உனக்கு தெரியும் நான் சொல்றேன். சொன்னாங்க கதிரை கேட்டாதான் டிக்டாக்ல போட்டிருந்தான் தெரியுமா? என்ன தெரியுமே இவர் கதிரை இல்லாம இருக்க மாட்டார் போற உடல். ஆனா நீங்க முந்திய விட எல்லாமே வந்து அப்படி சொல்றீங்க. ஏன் அழுதுறீங்க? என்ன கஷ்டம்? உங்களோட கஷ்டமா இல்லாட்டி நாங்கள் உள்ள போன கஷ்டமோ? எல்லாம் தானே பார்த்தீங்க. ரெட்டி பார்க்குறோம் அது ரெட்டி பார்க்குறத பிடிக்காதா? சொல்லுங்க யாரண்டா இருந்தானே விதானே யாரண்டு சொல்லிட்டா எங்களை யாரண்டு விதானே யாருன்னு சொல்லுவோம். புது விதானே அத்தே இதை பதிவா ஓ காய் கொடுக்கணும்னு சொல்லுங்க. பிரச்சனை ஒன்றா எவ்வளோ 80 40 12 அப்புறம் இருந்த சைக்கிள் துணி சாவச்சேரிக்கு வேலையை போவான். அப்போ நான் சொல்லிப்பட்டு போவோம் விஷயத்தை. என்ன இங்கே உண்மையாக அவங்களுக்கு மாதம் காசு தரேன்னு சொன்னாலும்னா நாங்கள் காசு அனுப்பினேன் உண்மை. ஆனால் அந்த உள்ளுக்கு போன பிரச்சனைகள் நடந்துடலாம். அதுக்குள்ளே கல்லூரி காசு அது இதெல்லாம் ஒரு இப்போ கொஞ்சம் நானும் அதுக்குள்ள எல்லாம் சிக்கப்பட்டு போய் எல்லாம் சாடையாக கொஞ்சம் எடுத்து போட்டேன். அதை என்ன செய்வோம் கொஞ்சம் நான் சுணங்கி எடுத்தேன் என்ன சமாளிக்க வேண்டியது. எவ்வளோடா இவான் இப்போ இவான் காசில் எவ்வளோ எடுத்தானா? அப்படியே 6 மாதம் காசு விடுபட்டேன். டயர் பார்த்து டயர் மாற்றினேன். கொழம்புல நீங்கள் கார் பிரச்சனை வேற 97,000 விட்டு கிடக்கு. வேண்டே தானே மற்ற எல்லாம் வீட்டுக்கு எடுத்தாச்சு. மற்ற மனுஷனுக்கு அப்புறம் தான் யாருக்கு தான் கஷ்டம் பாரு எல்லாருக்கும் பாருதானே. கஷ்டத்தில் நான் எடுத்து போட்டு நான் ஓடையில் ஒழிக்கல. நேர்மையாக வந்து உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் யோசி பேசுகிறாள் இங்கே வாடா பக்கம் கட்டவனே இந்த காசத்தையும் இந்த மோரை தடவை முந்தி வரைக்கும் நல்ல வடிவால் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காரணம்? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஸோ இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருசுவிலுக்கு போக போகிறோம். அப்போ மிருசுவிலுக்கு யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து போன தை மாதம் வந்து நாங்கள் கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஒரு
அம்மா வராது, அவங்களுமே இந்த அம்மாவோட வயசுக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடியவங்க. இன்னும் அவங்களோட அம்மா வச்சு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயசான காலத்தில் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மிருசுவில்ல இருந்து சாவச்சேரிக்கு பஸ்ஸில் போய் வந்துட்டு க்ளீனிங் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 800 அப்படி உழைச்சி தான் வந்து கொண்டு வந்து அவங்களோட அம்மா வந்துட்டு பார்க்குற மாதிரிக்கான ஒரு நிலைமையில் நாங்கள் அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு மந்த்லி ஹெல்ப் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எப்போலேருந்து செய்கிறோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 2ஆம் மாதத்துலேருந்து செய்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் வந்து நடந்த பிரச்சனை 2ஆம் மாதம் நடுக்கட்டத்திலேயே வந்துட்டு எங்களுக்கு தொடங்கிட்டு நிறைய ப்ரெஷர் எல்லாம். அது அப்படியே வந்து 3ஆம் மாத முடிவில் வந்துட்டு நாங்கள் உள்ளுக்கு எப்படா உள்ளே போனாங்க 3ஆம் மாதம் தானே அதை மறக்கலுமா 3ஆம் மாதம் வந்துட்டு அப்படியே உள்ளுக்கு போயிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் ப்ரெஷர் அப்படி நிறைய விஷயங்களால் உண்மையிலேயே வந்துட்டு எங்களோட பழைய உதவி திட்டங்கள் நிறைய விஷயங்கள் பெண்டிங் ஆகிட்டு ரைட். அப்போ பெண்டிங் ஆகிட்டுது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே வந்துட்டு என்னை நம்பி காசு அனுப்பினவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோரும் ஒரு நம்பிக்கைலாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் உண்மையிலே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 100க்கு ஒரு 4-5 விதமான ஆட்கள் தான் வந்து சும்மா ரிமைண்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கால் பண்ணி வந்துட்டு கேட்பாங்க ரைட். ஒரு சில பேர் வந்துட்டு திருப்பியும் வாங்கியிருக்கிறாங்க. நான் அதையும் குறையாக சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் அது அவங்களோட பணம் போகாத பட்சத்தில் அவங்க திருப்பி கேட்குறதுல வந்துட்டு நியாயம் இருக்குது. நானும் அப்போ கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் நான் அன்றைக்கு கூட வீடியோவில் வச்ச ரிக்வெஸ்ட் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஹெல்ப்புக்குன்னு சொல்லி வந்து அனுப்பின அந்த காசை இப்போ நான் வந்துட்டு எல்லாரோடையும் கதைக்கிறேன். பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு முடிஞ்சது ஓஞ்சிட்டது வந்து ஸோ நாங்கள் பழைய மாதிரியே வந்துட்டு பழைய விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் கொடுக்க சொன்னவங்களுக்கே நாங்கள் கொடுப்போம். அப்படி இல்லாட்டிலும் வந்துட்டு வேறு யாருக்கும் அதை மாற்றி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வாங்குறதால எனக்கு தெரியலை, மேபி நீங்கள் கூட வேண்டிய யாருக்கும் கொடுக்கலாம். பட் எங்கள் மூலமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எப்போயுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் உண்மையிலே வந்துட்டு யாரும் அப்படி பெருசாக கேட்டதும் இல்லை. ஒரு சில பேர் கேட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மிருசு விழாக்காண்ட விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் மந்த்லி ஹெல்ப் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 2 பேர் வந்து முன் வந்தவங்க, ஒரு ஆள் வந்து லண்டன்லேருந்து, இன்னொரு ஆள் வந்து நோர்வேலேருந்து. அப்போ இந்த நோர்வேயில் இருக்கக்கூடிய அண்ணன் அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருமே மிருசுவிலை சேர்ந்த ஒரு ஆள் தான் ரைட். அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதாவது ஜனவரி மாதம் வந்து வீடியோ செய்கிற டைமில் அவங்களுக்கு கொண்டு போய்ட்டு 60,000 ரூபா காசு வந்து கொடுத்துனாங்க. அப்போ அந்த 60,000 ஒரு 2-3 மாதத்துக்கு அவங்களுக்கு மேபி சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்குமே சொன்னால் அக்கா வந்து வேலை செய்கிறதே ஒரு 20,000 ரூபா சம்திங் அப்படியான ஒரு சம்பளத்துக்கு தான் ரைட். அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் லண்டன் அண்ணாட 10,000 அண்ட் வந்துட்டு அந்த ஜீவன் அண்ணாட வந்துட்டு 5,000. அப்போ இந்த 2 காசையும் சேர்த்து 15,000 உங்களுக்கு மந்த்லி நான் தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எப்போலேருந்து 2ஆம் மாதத்துலேருந்து. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்க சொன்னால் உண்மையிலே வந்து இன்றைய தினம் 9ஆம் மாதம் வரைக்கும் நாங்கள் அந்த காசு வந்துட்டு அந்த அக்காவுக்கு நாங்கள் கொடுக்கல. பெரிய ஒரு பிள்ளை தான் உண்மையிலே வந்துட்டு அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் நான் ஓடவும் இல்லை ஒழியவும் இல்லை. இங்கே தான் நான் நிற்கிறேன். வந்து தெரியும் வந்துட்டு நான் 6ஆம் மாதம் தான் வந்துட்டு இங்கேயே வந்தேன். நான் ஏன்னா 6ஆம் மாதமா 7ஆம் மாதமா எனக்கு தெரியல வந்துட்டு. அப்போ இங்கே வந்தால் அதுக்கு பிறகு வீட்டு வேலை அது இதுன்னு சொல்லி வந்துட்டு நிறைய விஷயங்களோட நான் அப்படியே ஓடி திரிஞ்சால் வந்துட்டு நான் ஒரு சில உதவிகள் வந்துட்டு நான் செய்யலை. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களோட கண்காண நிறைய விஷயங்கள் நாங்கள் இப்போ வந்துட்டு திருப்ப ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு கடந்து முடிச்சுட்டு வாரம் வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு அந்த மிருசு விழாக்காட மந்த்லி ஹெல்ப் அதாவது வந்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய அண்ணா வந்து பார்த்திங்க சொன்னால் அவர்கிட்ட மகனோ மகள் சம்திங் நான் அதில் போய்ட்டு டீட்டெயிலாக பார்த்து சொல்கிறேன். எல்லாமே இந்த கொப்பியில் வந்து இருக்குது. அப்போ வந்து அவங்களோட பிள்ளை ஒரு ஆள் சேர்த்த காசு வந்துட்டு தந்திருந்தார் வந்துட்டு 10 மாதத்துக்கு 10,000 படி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதே மாதிரி இந்த அமிர்தலிங்கம் ஜீவன் அண்ணான்னு சொல்லி அவர் வந்து 5,000 படி தாரன் அப்படின்னு சொல்லியிருந்தார் வந்து 12 மாதத்துக்கு. அப்போ 15,000 படி நாங்கள் தாரம் என்று சொல்லியிருந்தோம். வந்து அப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு 2ஆம் மாதத்துலேருந்து அதாவது 2ஆம் மாதம் 11லேருந்து 15க்குள்ளே நான் அந்த காசு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 9ஆம் மாதம் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ கிட்டத்தட்ட 8 மாத காசு நாங்கள் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கல. அப்போ இந்த 8 மாத காசையும் நாங்கள் இன்றைக்கி ஒரே அடியாக கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு 9, 10, 11ஆம் மாதத்தோடு அந்த லண்டன் அண்ணாட காசு முடியும். சேம் டைம் வார ஜனவரியோட ஜீவன் அண்ணாட காசு முடியும். ஸோ அதை நாங்கள் வந்துட்டு அவங்களோட கதைச்சிட்டு மேபி அந்த அக்கா ஒருவேளை என்ன சொல்கிறோம் அவங்களும் திருமணமாகாதபடியே நாங்கள் அக்கான்னு சொல்லுவோம். அப்போ அந்த அக்கா ஒருவேளை என்னில் கோவமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லை, நீ வந்து
இந்த காசை வந்து நீ தந்துட்டு போ அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்படியே வந்துட்டு கொடுத்துட்டு வர ரெடி. அப்படி இல்லை தம்பி நீங்கள் இன்றைக்கு தந்த இந்த காசு எங்களுக்கு போதும், நீங்கள் அதை மந்த்லி போட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்களே இருந்தால் நாங்கள் அதை மந்த்லி அதை வந்துட்டு போடுவோம். உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் மாதாந்த உதவி நிறைய பேருக்கு நிறைய காலமாக வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கோம். இவன் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த கட்டையம்மாவுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம், தொட்டிலடி அம்மாவுக்கு வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் கந்தரியா ஐயாவுக்கு செஞ்சு நாங்கள், மன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவுக்கு செஞ்சு நாங்கள். அப்படி நிறைய பேருக்கு நான் தனிப்பட்ட முறையில் 2 பேருக்கு, ஒரு 5000 ஆளுக்கு, ஒரு படிக்கிற தம்பி ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு நாம் வந்துட்டு எந்த காசில் வந்துட்டு சரி அப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் வந்து. ஸோ இன்றைக்கு வரைக்கும் என்னை நம்புகிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் கிருஷ்ணாட்ட போகிற காசு வந்துட்டு எப்படியும் வேஸ்ட் ஆகாது. அண்ட் வந்துட்டு எனி டைம் நாங்கள் கேட்டாலும் வந்து ஒரு வேளை வந்துட்டு லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் அந்த காசு வந்துட்டு நாங்கள் எங்களோட பேங்கில் போட்ட மாதிரியே வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்னை நம்பி அனுப்பினவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரிக்கு நான் நடந்திருக்கேன். இன்றைக்கும் வந்து கேட்குறவங்களுக்கு நான் திருப்பியும் அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் பதிலும் போட்டு கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி அவங்க சொன்ன விஷயத்தை நாங்கள் காலம் சென்றாலும் அதை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் வந்து. அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15000 படி 8 மாத காசண்டைக்குள்ளே கிட்டத்தட்ட 1,20,000 ரூபா அதை கொண்டு போயிட்டு நாங்கள் அந்த அக்காவுக்கு வந்துட்டு கொடுத்து சமாளிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. நான் வந்துட்டு சொல்வேன் கண்டிப்பாக அக்கா நான் வந்து உண்மையிலே செஞ்சது வந்து பிள்ளை, உண்மையிலேயே அது எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நடந்தபடிய வாழ்க்கையில் யாருக்கு தான் பிரச்சனை வரையில்லை. ஸோ அந்த மாதிரிலாம் வந்ததால் வந்து இப்படியான இஷ்யூ ஆகிட்டுது. சில பேர் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் வந்தேன்னா உங்களுக்கு தெரியும் தானேக்கா நாங்கள் உள்ளுக்கு போயிருந்தோம், அதால் எனக்கு வந்து நிறைய செலவு லோயர் காசு அது இதுன்னு சொல்லி வந்துட்டு நியாயமான செலவாயினது கிட்டத்தட்ட 25-30 லட்சத்துக்கிட்ட செலவாயினதில் எனக்கு உண்மையிலே கையில் காசு இல்லாமல் இருந்து அந்த ஆக்கள் அனுப்பின உதவி காசுகள் எல்லாம் எடுத்து தான் லோயர்ஸுக்கு அப்படி இப்படின்லாம் கொடுத்ததுக்கா அதால் ஒன்றும் செய்யலாம் அப்படி மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்லாம் நான் கடைசி வந்து சொல்லவே மாட்டேன். ஈவன் வந்து உதவிக்கு அனுப்பினால்கிட்ட காசு ஒன்று வந்துட்டு மிஸ் ஆகுதுண்டா என்னட்ட இருக்கிற சொத்தை கூட நான் வந்துட்டு விற்று அதை வந்துட்டு கண்டிப்பாக செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு சொன்ன வாக்கு வந்துட்டு மீறக்கூடாது அப்படின்றக்காண்டி அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினம் இந்த ஒரு உதவியை செய்ய போகிறோம். உண்மையிலே அந்த லண்டன் அண்ணாக்கும் ஜீவன் அண்ணாக்கும் மெயினாக வந்து நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன்னா உண்மையிலே நான் உங்களுக்கு சொன்னபடி நான் செஞ்சுருப்பேன் வந்து. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி பிரச்சனைகள் நடந்தபடியாக வந்துட்டு லேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இன்றைக்கு அந்த குறையை நாங்கள் நிவர்த்தி செய்ய போகிறோம். சித்தவிடனே போகமா வருது அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போகிறான். அடே கூட்டாப்பா பொட்டி வர போக்க இப்போ என்னடாப்பா செத்த விட்டு கொண்டு வரேன் இப்படி கொண்டு வராங்க, காவடியும் இப்படி கொண்டு வராங்கடாப்பா. ஆண்டேப்பா தூக்காடி கொண்டு போக டிராக்டரில் முந்தியெல்லாம் இப்படி சிலுவாக தான் போவோம். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ மினக்கடாமல் மிருசையில் போகிறோம். ஸோ மிருசையில் போயிட்டு வந்துட்டு அக்காவோட கதைச்சி அக்காண்ட இந்த பிரச்சனையை வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு வர போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனை எல்லாம் பெண்டிங் இருக்குதோ சகலதும் வந்து முடிச்சு கொண்டிருக்கோம். உதாரணமாக வந்துட்டு எங்கிட்ட போனால் வந்து அந்த ஈரல் பிரச்சனை அது வந்து ஆல்ரெடி எல்லாம் செட்டில் பண்ணது. சங்கான அந்த கட்டத்தம்பினா அவன்ட வேலை வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சுண்டுக்குழிப்பள்ளியிட்ட வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேறு சங்கானி அம்மாண்ட வீடு வந்து நாங்கள் அண்டே போய் பார்த்து நாங்கள் ஒரு 85% முடிஞ்சுது. ஆனாலும் அதில் சின்ன பிள்ளைகள் இருக்குது கொஞ்சம் வந்துட்டு நாங்களுமே கொஞ்சம் கற்றுப்பட்டு சின்ன பிரச்சனைப்பட்டு அதுவுமே வந்துட்டு இப்போ ஒன்கோயிங்காக போய்கொண்டிருக்குது. அதுவுமே எல்லாம் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிரும். வந்து வீட்டுக்கான காசுகள் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு கேட்டு 9 மாதமாக அது வந்துட்டு வீட்டு காசெல்லாம் வந்துட்டு கொடுத்து ஆனால் வந்துட்டு வேலை முடியலை. அவங்களுக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கலாம் ஏன்னா. ஸோ வந்துட்டு அது எல்லாத்தையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆனால் நான் வந்து பயப்படுவேன். லைக் வந்து இப்போ எனக்கு ஒரு ஆள் வந்து காசு தந்துட்டு அப்படின்னு சொன்னால் நான் வந்து பயப்படுவேன். அந்த ஆள் அடித்தா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வந்து ஒரு ஆளை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கேட்குறக்கு நான் பயப்படுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் வந்து. அதாலேயே ஈஸியாக எல்லோரும் என்னையே ஒரு சில டைமில் வந்துட்டு ஏமாற்றிடுறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கிற ஒரு வகையில் நான் நல்லதுன்னு நினச்சிக்கொள்கிறேன். வந்து ஏன்னு சொன்னால் நாங்கள் யாருக்காவது நன்மை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த நன்மை எப்படியாவது எங்களை ஒரு நாள் காப்பாற்றும். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ இங்கேருந்து வலுக்கிடுவோம். ஸோ வலுக்கிட்டு மிருசுகளுக்கு போயிட்டு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி அவங்களோட மனநிலைமை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. அங்கே போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இப்போ வலுக்கிட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்கொண்டிருக்கோம். எனக்கு தான் லண்டன்லேருந்து ஒரு ஹோல் ஒன்று. ஹலோ ஹலோ ஓம். ஹலோ வணக்கம். ஓம் சொல்லுங்கண்ணா. ஓம் சொல்லுங்க. கிருஷ்ணா. ஓம் தம்பி எப்படியா இருக்க? கிட்டத்தட்ட ஒரு 3 இருக்கோம். என்ன பாடியா ஒரு இல்லை நான் உங்களுக்கு அடிக்கிறேன் எடுக்கிறேன். ஐயோ கடை இந்த கதை தான் தெரியும். என்ன தெரியும்? எப்படி
எனக்கு தெரியும். நான் அறிவன் சின்னவனோட அது அக்னியோட நான் சொல்லுங்க குடும்பம் இந்த சாமத்தியோட கொண்டாட வரைக்கும் உனக்கு அடி அடிச்சா. ஐயோ எத்தனை மாசம் நான் போன வருஷம் 8ஆம் மாசமா வந்து நான் 8ஆம் மாசம் வந்து பிள்ளைங்க சாமத்தியோட 8ஆம் மாசம் ஒரு 8ஆம் மாசம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 30ஆம் தேதிக்குள்ளேயோ? அப்ப நான் 23ஆம் தேதி சாமத்தியோட கொண்டாடினேன். அதான் 1லேருந்து 30க்குள்ள வருது 23. அப்ப நான் ஜப்பான்ல நான் போன 8ஆம் மாசம். இல்ல அது பிறகு அது 11ஆம் மாசம் இருக்கும். அக்னியோட 2 கழிச்சு அக்னி சொன்னா அண்ணாட்ட கொடுக்கலாம் கலைப்பாரு அண்ணாட்ட கொடுப்பான் கலைப்பாரு கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா ஓ பிரச்சனை இருக்கிறேன். உங்களோட புண்ணியத்தான் நல்லா இருக்கிறேன். ஐயோ நானும் அவ்வளோ அடியறிந்து அடிச்சேன். ஒரு நாளாச்சும் காய்ப்போம். ஆஹா ஏதோ இந்த தானே நல்லா இருக்கு. மறக்கவே இல்லை இந்த லைஃப்ல. அதுதான் சரி, எனக்கும் சந்தோஷம். இப்படியா கதையில கேட்டு கனகாலமா? ஐயோ உண்மையா சொன்னா கலைக்கலாம் இருக்கும். என்ன சொல்லலாம் அப்படி இருக்கு. சந்தோஷம். அப்ப லண்டன்ல எங்க இருக்கிறீங்க நீங்கள்? எங்க வாஷிங்டனா? லிவர்பூல் அங்க ஜெர்மன்ல நடக்கு. லண்டன் வந்து இங்கிலாந்து தலைநகரமே. பெட்ரோல் என்னன்னா இல்ல எனக்கு உண்மையா தெரியாது. எனக்கு இலங்கையை பற்றி தெரியும். யூரோப்புக்கு லண்டன் யூரோப்புக்குள்ள இல்லையே இப்ப லண்டன். அதான் பிரச்சனை இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கும். நீங்க சொல்ற சரிதான். அதுக்கு மட்டும் போங்க. என்னன்னா பூட்ல விழுந்தெலும்பி இந்த கஜ்ஜை அந்த சைட் இது முடிஞ்சப்பா. என்ன இல்ல இப்ப வந்து ஊருக்கு வந்துட்டேன். நாங்க இப்படித்தான் தூணிலும் இருப்போம், துரும்புலையும் இருப்போம். நிறைய பேருக்கு அங்க நிக்கிறவருக்கு இங்க நிக்கிறதா. அது உண்மைதான் நீ சொல்ற. நீ தூணில இருப்ப, நீ கடவுள் தானே. கடவுள் அப்படித்தான் இருப்பா. அதுதான் சரி. வந்தா உங்களுக்கு ஒரு பூசி ஒன்று வைக்கதான் கிடக்கு. உலக பூஜைக்குத்தான் நான் அங்க வந்து நான் தேடி கடைசியா அனுபவிச்சாச்சும் போக மாட்டேன். அங்கே தேடி ஐயோ அது சான்ஸ் கிடைக்காம. இனி எப்ப வாரி எழிஞ்சால? ஏனி நான் இப்ப கட்டடியில இந்த வருஷம் வார வருஷம் வருவேன் நினைக்கிறேன். நான் வரைக்கும் ப்ளீஸ் உங்க கையெடுத்து கும்பிடணும். காலில் வந்து கேட்கிறேன். போன ஆன்சர் பண்ணு ப்ளீஸ். இல்ல இனி எடுக்கத்தான் நடக்கு. நீ யார் அடிச்சா எடுக்கத்தான் கிடக்கு. ஒட்டு கதையும் இல்லை. நான் பாக்குறேன். நான் கடையில இருந்து பாப்பேன், காருக்கு வரைக்கும் பாப்பேன். நான் பாக்குறேன். இப்ப பூல்ல விழுந்தாலும் வீடியோ நான் பார்த்து இருந்தேன். டீ மேக் பண்றான். அவன் ஆள் செய்வான். என்ன வேலையை செய்வான். அவன் இல்ல தானே பிரச்சனை. கதைக்கெல்லாம் நின்றா தான் நினைப்பான். சொல்லுங்க. அடுத்த முறை வந்தா சந்திப்பா. அடுத்த முறை வந்தா திருப்பி சாமந்தியோட சேர்த்துங்க. திருப்பி வரணும். பின்ன அப்படி செய்வோமா? நீங்களும் பிள்ளையாண்டு இல்லையா? ஆமா சரி ஐயா. ஓகே, நான் வீடியோ செஞ்ச நீங்க அடிக்கணும். நான் சேவ் பண்ணிடுறேன் நம்பரையா. ஓகேண்ணா பாய். ஆமா நல்ல அடிமண்டி போயிட்டு போலக்கா. 8200. என்ன அப்போ அக்கா ஒரு மாதம் காசு குறைச்சி தான் கொடுக்கும் போலக்கா. டிப்பர் குலுக்கி அடிக்கிறான். ஓகே என்னென்றால் இது அந்த காட்டு முன்னுக்கு நாங்கள் அந்த டயரியல் அதை இதை அறிஞ்சு இப்போ திருப்பி என்ன பண்ண இந்த பேர்ஸ் அப்படி வைக்க போகிறோம். சரியோ வைக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த டிஸ்பிளே வந்து ஹைட் ஆகிறபடியாக எங்களுக்கு அந்த பெட்ரோல் வந்து முடிஞ்சதுன்னு தெரியல. நார்மலாக வந்து ஃபுல்லாக இல்லாட்டி 5000 அடிக்கிறாங்க 2-3 நாளைக்கு ஒருக்கா. இன்றைக்கு நல்லா இதாக போயிட்டு நான் எதாச்சும் அந்த கொப்பி எடுத்தபடியாக கண்டேன்டா. அப்போ
இருந்தாலும் ஒரு கணக்கு தெரியும் அந்த மன்னர் மடு மாதிரி ரோட்டு வழியை மாட்டினோண்டா பெட்ரோல் இல்லாமல். அப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுவோம் என்னென்றால், உண்மையிலே வந்து இப்போ எல்லோரும் நம்பித்தான் செய்கிறோம். உண்மையாக இப்போ நாங்கள் ஓடிட்டா ஒழிச்சிட்டா இல்லாட்டி மற்றவங்க சொன்ன மாதிரி அந்த காசுகளை கொண்டு போய் ஓடிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கும் நாங்கள் நினைச்சிருந்து பதில் சொல்லி காணாமல் வந்தாலும் சில விஷயங்கள் நாங்கள் போட்டு செய்கிற மண்டைக்குள்ளே வந்துட்டு அதையும் குறை கதைக்கிறவங்கன்னு சொன்னால் அது பிறகு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்கள் மூலமாக 4-5 வீட்டுக்கு மேலே கட்டி கொடுத்துனாங்க. அப்போ கட்டி கொடுத்தனாங்கக்குள்ளே உண்மையிலே அந்த வீட்டுக்கான காசு எல்லாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீட்டுக்கான கடைசியாக சங்கான வீட்டுக்கான காசு வந்துட்டு அந்த வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொன்ன அக்கா வந்துட்டு அனுப்பி உடனே வந்துட்டு அவள் அனுப்பிட்டா. அதே மாதிரி நானும் அந்த வீட்டுக்கான காசை வந்துட்டு உடனே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மாதத்துக்கும் அதிகமாகிட்டு இன்னும் அந்த வீடு முடியலை. இப்போ கேட்கக்குள்ள வந்துட்டு மழை பெஞ்சது, இடையில வேலையாகல் பிரச்சனையாக போய்ட்டு அப்படி இப்படி எல்லாம் வந்துட்டு அந்த அண்ணா ஒரு காரணத்தை சொல்லியிருந்தார். அப்போ சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்கிறது, எதிர்த்து கதைக்க தெரியலை, பேச வந்துட்டு தோணலை. ஏன்டா நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்து ஒரே ஒரு பயம்தான் இருந்தேன். என்னென்னு சொன்னால், இப்போ அந்த ஸ்பான்சர் பண்ணின அக்கா வந்துட்டு கேட்டான்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து அவங்களுக்கும் மேரிக்கு முன்னம் வீட்டை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த வகையில் இப்போ வீடு வந்துட்டு முடிஞ்சுது. இப்போ இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ எங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற காசுகளெல்லாம் நாங்கள் நல்ல மாதிரி ஆக்டிவாக செயற்பட்டு கொண்டு கேட்குள்ள உடனே கொண்டு போய் சேர்த்துனாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படியான ஒரு சில சம்பவங்கள் நடந்தபடியாக தான் வந்துட்டு டிலே ஆகினது. இன்றைக்கும் கூட நாங்கள் வந்துட்டு செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு அந்த காசு எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் திருப்பி தர்றோம்னு சொல்லி போட்டு நாங்கள் ஒரு இடத்துல இருக்க நினைக்கிறேன். சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் திருப்பி கொடுக்குறோன்றது வந்து இப்போ இந்த காசை கொண்டு போயிட்டு நான் அந்த மிருசி விலக்காகி இந்த இப்போ 1200 நான் இந்த காசில் பெட்ரோல் அடித்து போகிறத விட இருந்து கொண்டு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு உரியவங்களுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு போகிற வந்துட்டு பெரிய வேலை இல்லை, அது ஈஸியான வேலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கப்பா அது அவங்களுக்குரிய காசு. ஏன்னா அவங்களுக்கு வந்த காசு கஷ்டப்பட்டவங்களோட காசு. அப்போ அதை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது பாருங்க இன்றைக்கு அந்த அக்கா அவ்வளவு சந்தோஷப்படுவான். இந்த ஜெர்மனிலேருந்து ஒரு ஆள் இந்த ஆளுக்கு ஷாவ் இல்லையாடா அப்போ கடவுள் ஹியரை மாற்ற சொல்லுவோம். அண்ணன் ஹியரை மாற்ற தான் போகணுமா? ஓ கீரை மாற்ற தான் போகணும். நாங்கள் அலுவலாக தான் போய் கொண்டிருக்கிறோம். ஓ அது கிளச்சி போகத்தானே வேணும். கனகாலம் பாவச்சா என்ன இது? ஓ என்ன நான் இஞ்சி பாருங்க எடுத்துருக்கேன். நான் முக்கியமான கதை வந்து காய்ச்சி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இடைக்க எடுக்கிறாங்க இந்த மனுஷனே சாவில்லையாப்பா ஓதாரியன்னு. எங்களுக்கு இல்லை எங்களுக்கு என்ன கதை என்றால் இப்போ இன்றைக்கு எங்கே போகிறோம்ன்றால் அந்த மிருசு வீட்டில் ஒரு அக்கா ஒரு ஆள் இருந்தா அவாவுக்கு வந்து மாத உதவி செய்கிறேன்னு சொன்னான்னு போனது. தை மாதம் 2ஆம் மாதத்துலேருந்து தாரேன்னு சொன்னான். சொல்லிட்டு 3ஆம் மாதம் உள்ளுக்கு போய் நாங்கள் 4ஆம் மாதம் வெளியில் வந்து 5ஆம் மாதம் வெளியில் போய் 6ஆம் மாதம் தான் வீட்டை வந்து நாங்கள் 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் கொழும்புல வந்து 9ஆம் மாதம் தான் திருப்பி வந்தோம் நாங்கள். 9 மாதம் திருப்பி தொடங்கிட்டோம். அப்போ அவாக்கு 8 மாத காசு கொடுக்கலையான்னா அப்போ அதுதான் இப்போ 8 மாத காசையும் சேர்த்து கொண்டு இப்போ நாங்கள் ஓடி ஒழிச்சா தானே நான் பிரச்சனை கொண்டு போய் அவாக்கு சேர்த்து கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அவாக்கு சந்தோஷம் தானே. அதுதான் காகிதத்தில் செஞ்ச வணக்கம் எங்கிட்ட ராம்பி எந்த பேசுகிறோம் இல்லை சாரி அது இங்கே என்னண்டே சுற்றி வளைப்பதுமா இல்லை மூளை அப்படிங்குது. சும்மா வளைப்பு போல நான் கிடக்க என்ன பிரச்சனை இல்லை. நான் வந்தேன்னா இப்போ 2 மாதம் ஆச்சு. தமிழ் மதியமாக எழுதி கொடுத்தா தொலைச்சி பண்ணிடுறேன். இது பரத்துலைக்கு வந்து பேப்பர் தொலைச்சிட்டு எழுதி தந்து பேப்பர் நான் அண்ணா வரியா நீங்கள் இப்போ பரத்துலேயே இல்லையா? 2019 நான் பிறக்கவே இல்லை கூட கதை. 2019 இல்லை அப்போ 2019 பிறக்கவே இல்லை வேணும். ஒரு அன்புக்கு வரட்டே. ஆளோட காய்ச்சா உண்மையாக ஒரு பம்பில்லாம். ஹலோ
ஓ போலீஸ் மறைச்சு கேட்டாங்க யாரோட காய்ச்சி வந்தீங்க இந்த ஃபோனில்? ஓ இல்லை கதைக்கிற பிரச்சனை யாரோட காய்ச்சல்னா காய்ச்சி ஆள் தான் பிரச்சனை. நான் ஜெர்மன் கிட்ட நம்பரை தர சொல்லி நான் சரியில்லை முந்திய நம்பரால இப்போ முதல் மாதிரி இருக்கிறோடியா சரியில்லைன்றோட்டா. இங்க அவன் மறைச்சு கேட்டா இப்ப போலீஸ்காரன் எப்போ வந்த வெளிநாட்டாளேண்டு. அது அது என்ன செய்யற எல்லா வேலையும் எல்லாம் செய்யலானே. அப்ப நான் சொன்னேன் என்னப்பா கணவர் நிற்கிறியா சுத்தி வளைப்போண்ட சுத்தி வளைச்சு உங்களை பிடிக்கலோண்டு கேட்டான். அப்ப அவன் அடுத்த இல்லையா அதைத்தானோ. அப்ப சொன்னார் நீங்கள் 2019 வந்த நீங்கள் தன்னட்ட ஒரு அலுவலாண்டு நான் சொன்ன பேக்க 2019 நான் பிறக்கவே இல்லையாண்டு. அப்போ டக்குன்னு ஒட்டு கணம் யோசிச்சவ என்ன சொல்ற 2019 இந்த பாத்திய வாடியாண்டாரா. நாங்கள் ஆமி மறைச்சாலும் சரி போலீஸ் மறைச்சாலும் சரி எல்லாருடையும் ஒரே மாதிரி தான் கதைக்கிற பம்பல்லானே. அதுதான் அதுதான் பாச்சானு மற்ற என்னன்னா இவான்ட காசு. அப்ப என்னண்டா உண்மையா வேறு உண்மையா அனுப்பினாக்கள் என்ன கேட்கவும் இல்லை. இவா இடக்கிட அடிக்கிறவன் நைஸா இவாண்டே பிளாக் பண்ணி போட்டு விட்டுட்டு நான் அந்த காசை எடுத்துருக்கலாம் விளாங்குது. அப்படி செய்கிற வந்து அழகில்ல தானே. அப்புறம் அவங்க கதைச்சவங்களும் வித்தியாசம் இல்லாமல் போடும். அப்போ அண்டே போய் அக்காவுக்கு ஒரு சொரியை சொல்லி போட்டவா அந்த காசை கொடுத்து போட்டு வருவோம்னு சரியில்லை அவன் மடிச்சா மாரி மலையும் தானே. 2 பேர் வந்து காருக்கு இருக்கிறோம், ஒரு ஆள் வந்து வீட்டை இருக்கிறார். ஓ நீங்கள் எப்படி இருக்கிறியா? அடுத்த முறை இந்த முறை கொஞ்சம் நேர பிரச்சனையில போயிட்டு நம்ம நாள் காணாது. மற்றது நீ நான் வந்திருந்த நேரங்களும் தெரியும் கொஞ்சம் பிரச்சனையான நேரங்கள். அப்போ நீ நாங்கள் வந்திருந்த இடங்களும் வந்து பெருசாக அவங்களும் நான் எங்கேயும் வெளுக்கிட போகிறோன்னு சொல்லும்போது அவங்களும் விரும்ப இல்லாத அதால் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுது. அடுத்த முறை வந்தேன்டா எல்லா இடமும் வரலாம் போகலாம் எல்லா இடையும் பார்க்கலாம். ஒன்றுதான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கடவுளே அப்ப பொய்யே இது அது என்ன டக்கண்டு நெஞ்ச நக்குறியன்னு சொல்லுவாங்க தெரியுமே. டக்கண்டு நெஞ்ச நாக்கி விட்டியாவோ. அதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். நம்ம என்னென்றால் அந்த கிருஷ்ணா வைஃப் ஒரு டிக்டாக் ஐடியோன்ல இருந்து ஒரு பிள்ளை ஒன்று போட்டு கொண்டு இருக்குது. அப்போ அதை பற்றி அதை நிறைய பேர் எனக்கு அனுப்பி கேட்க நான் பிடிச்சி அதை ஒரு வீடியோ அதுக்குன்ற ஒரு வீடியோ செஞ்சேன்னா அது போங்க வியூவில் டிக்டாக் என்ன எஸ்கே வியூவில் வந்துட்டு போடுவேன் பாருங்க. அது எனக்கு தெரியாம யாரும் தெரியாம அது எல்லாரும் செய்யலாம் தானே அம்மா, அது நீங்களும் செய்யலாம் தானே. இல்ல நான் சும்மா சொல்றேன்ம்மா, அதை யாரும் செய்யலாம் தானே. வந்து இந்த காலம் என்னென்ன எல்லாம் செய்யறாங்க, போனை வச்சு ஒரு போட்டோ போட்டு எடிட் பண்ண அதுல திருசாண்ட போட்டோ போட்டாலும் மங்களாக்கி விட்டா ஒரு பொம்பளை தான் இருக்குமாம்மா. ஓ அது சரியான ஆளாண்டா அந்த போட்டோ போட்டு போடட்டும் பிறவா மிச்சது. நாங்கள் அப்படி இருந்தா கூட அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்துட்டு அதுதான் எதிர்பார்த்து சந்தோஷம் தான். அந்த அவையில இது என்ன மாதிரி கடைசியா போனது அந்த காணி ஒன்று வீடு ஒன்று வேண்டி கொடுக்குறதுக்கு கடவுளே அதுதானேம்மா என்ன சொல்ற நீங்க சொல்றீங்களோ. அது கவிதாஸ் போய் எல்லாம் கவிதாஸ் வீடியோ எடுத்து போட்டு திருப்பி நான் அந்த வட்டி காசையும் கட்டுவோம் போட்டு விழுக்கிட்டு போய் அது பெரிய பிரச்சனையும். அது காணி அடைவும் வைக்கல வித்து போட்டுதோலாம். அது பெரிய இடிய பச்சிக்கல்ல கிடக்குதம்மா. அதான் மண்டையை போட்டு பிச்சு கொண்டிருக்க நான் போகணும்னு சொல்லி இல்ல அது என்ன சொல்ற எந்த காசுண்டா பரவாயில்ல சனத்தின் காசு இல்லை இதுக்கு நிக்குது. மற்றது அவ உடுப்பிட்டியாக்காம்பா அம்மாவாக்கு வழியில வீடு செஞ்சு கொடுக்கணும் போறோங்க பாப்போம். விடமாட்டேன் அப்படி நான் வாயால கேட்டா கூட இல்லையாண்டு விட்டுட்டு போகலாம். ஆனா அப்படி இந்த ஊத்தவாளி வேலை செஞ்சா விட மாட்டேன் நான். அந்த மாதிரி ஏதோ தாங்கள்
அரிச்சந்திரன் விட்டு கடத்தாக்கள் இந்த மாதிரி கதைச்சு என்ன மாதிரி கதைச்சம்மா? என்ன வீடு பார்க்கல எனக்கு நாள் தாங்கன்னு சொல்லித்தானே நான் விட்டுறேன். கடைசியில் நான் கேட்க நான் வெளிநாட்டு போட்டேன்னு பெற மாட்டேன்னு நினச்சேன். நான் பெற மாட்டேன்னா நீங்கள் உங்களை தம்பியாக்கள்கிட்ட போய் கேட்டிருந்தா அவங்க என்னோட காய்ச்சி அந்த அளவெல்லாம் முடிச்சிருப்பாங்களே அம்மா. நான் என்ன சுத்தமாத்து செய்கிறாளா? நீங்கள் கதைச்சிருந்தா நீங்கள் உறுதி வந்துட்டேன்னா மிச்சம் 10 லட்சத்தை தந்துட்டு நான் வீட்டை வேண்டி கொடுத்துருப்பேனே அதுகள்கிட்ட. இல்ல இல்ல அது 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 வந்து பிழையான வேலையம்மா. அது வந்து பிழையான வேலை. பொறுங்க, நான் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பேன் அதுக்கு. இப்போ நான் அந்த பழைய வேலையெல்லாம் தான் கடை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சோன்னு இருக்கேனம்மா. இப்பயும் அதுக்கு தான் இப்பயும் மிருசி இலாக்கா அவர்கள்ட்ட மாச காசு கொஞ்சம் குடுபடையில இப்போ அது கொடுக்கத்தான் போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு அதை பற்றி எனக்கு இன்னொரு விழாவேட்டை இதுக்குள்ளே அந்த அவாண்ட இது சரியான ஒரு அந்த இடத்தை பார்த்த நேரம் தொடக்கம் அதுதான் அது பாருங்க எல்லாம் நம்பித்தானே செய்யறேன். நான் யோசிப்பாங்க உங்க எல்லாட்ட கண்ணுக்கு முன்னாலே தான் 7.5 லட்சம் ரூபா கொடுத்து நான் வீடு அடைவெடுத்து கொடுத்தேன். அவ்வளோ அலைஞ்சிருந்து நான் வீடு வந்துட்டு அடைவெடுத்து கொடுத்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் கடைசியாகவும் உறுதி வந்த அப்புறம் உங்களை எனக்கு சொல்லல உறுதி வரையிலேன்னு போட்டு நான் வெயிட் பண்ணி அப்புறம் வந்த அப்புறம் நான் போய் கேட்க உடனே வீடு வாங்கிக்கலான்னா பார்த்து கொண்டிருக்கோம். நாள் தாங்கன்னு சொல்லி நாள் விட்டு எனக்கு நான் மனச்சாட்சி படி பாவம் பார்த்து செயற்பட்ட எனக்கு வந்த வினையை பார்த்தியல. அது என்னண்டாமா எல்லாரும் தெரியும் தான் எப்படித்தான் பே காட்டணும்னு நினைச்சிட்டாங்களா. நான் என்னையே பே காட்டினாலும் பரவாயில்லாம என்ன நம்பினவங்களை பே காட்டினா விட மாட்டேன். பாப்பமே இருக்கா என்ன மாதிரி என்ன தம்பி சந்தோஷம். நான் இந்த இப்போதான் ஃப்ரீயா வீடியோ போய் கொண்டிருக்கேன். நாங்கள் பின்ன அப்போ தெரியா நாங்கள் ஒன்றும் வேற ஒன்றும் காய்ச்சி வேலையில இப்போ சரி ஓகே. அடிக்கன் பிறகு பாய். கட்டாயம் நன்றியா. ஓகே பாய். ஆனால் உண்மையாக அதுக்காண்டி இல்லை இந்த கோளுகள் ஆன்சர் பண்ண வர்றது சரியான பிள்ளை தெரியுமோ. பிள்ளையாண்டேக்குள்ளே நாங்களே இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இழந்து போகிறோமாடா அது உண்டு. சரி எனக்கு இல்லை போனாலும் பரவாயில்ல இந்த வர்ற. ஆனால் ஒரு நாளும் நான் சொன்ன உதவி யாருக்கும் செஞ்சு கொடுக்காம விட்டதில்லை. சும்மா நோமலாக ஆன்சர் பண்ணி அவ்வளோத்தில் செஞ்சாங்கன்னு சொன்னால் வடிவால் முழுப்பேட்டை ஆன்சர் பண்ணியிருந்தால் உப்புலாத்தை செஞ்சுருக்கான்னு சொல்லலாம். உப்புலாவுக்கு உதவி செஞ்சுக்கலாம். சரி அதெல்லாம் முடிஞ்ச கதை பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நாங்கள் கூற விட இல்லை ஒரு எல்லாத்துக்கும் 50 லட்சமோ 60 லட்சமோ 1 கோடியோ 10 லட்சமோ எல்லாம் செஞ்சு தானே கொடுத்தாங்க. இங்கே இவன்ட்ட நம்பர் எனக்கு ஒரு கோடி தான் சொல்கிறேன். ஆனால் இவாவும் நல்ல ஒரு ஆள் தான் என்ன இந்த சோழியில் ஆள் தான். சும்மா ஆள் அடிச்சிருக்கும். ஆனால் அந்த மற்றாக்களை மாதிரி வந்து குழம்பியெல்லாம் கதைக்காதுன்னு. அதை விட நாங்கள் பேர் தம்பி நாங்கள் தேடி போய் இல்லை உதவி செய்கிறோம். தேடி போய் உதவி செஞ்சும் அது அவைக்கு பயந்து நாங்கள் நடக்கிறோம். என்ன போகிற ஒரு சின்ன உதவி செய்கிறக்கு உலகத்தில் விரட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. மற்றவர்களெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்களே. நாங்கள் என்ன மாதிரி போய் கதைக்கிறோம் கொள்கிறோம். போலீஸ்காரன் மீட்டரை பிடிச்சி பார்த்து பண்ணிச்சு பயன போதேடா பண்ணேன் கடுமையா பதுங்குறான். ஓ அதுதான்டாப்பா அமர்த்துறானே இல்லைவா ஆக்சுவலி காலை வைக்காங்க. நான் போய் யோசிச்சேன் இந்த ரோடு தான் இருக்க என்னடா புரிம்பார் இங்கே கொண்டு வருது. இப்போ ஒருக்கா மேல் கோணம் ஒருக்கா கீழ் கொண்டுங்க பண்ணதோட. ஓ யார் வெளியே ஏரியா. ஹலோ ஓமா எங்கே நிற்கிறீங்களாம்மா? எங்க நிற்கிறீங்க? எங்க நிக்கிறீங்க இப்ப? சரியா அதான் இப்ப எவ்வளத்துல நிக்கிறீங்க? சரியா கொடியாத்துக்கிட்ட வந்துட்டீங்களோ? எவ்வளோ இறங்க போறீங்க? நீங்க என்ன சைக்கிள்ல போனீங்க? சரியான மிருசியில் சந்தியில் இறங்கிட்டு அடிங்க இருக்கா. ஓகே நான் சொன்னேன் தானே அது சாவச்சேரிக்கு வேலையை போகிறோம். இப்போயும் போகிறவளாங்களே ஏன்டா. அவள் நாங்கள் உதவி செய்யக்கையும் போகிறோன்னு நான் சொன்னோம். அது வேறு பிரச்சனை. அப்போ ஆள் வந்து இப்போ நாங்கள் ஏற்றி கொண்டு பார்த்தா சைக்கிள்ன்ற நீ ஒரு
அப்போ இன்னொரு சைட் அனுப்புவேன். ஹலோ ஓ மிருஷூரில் இறங்கிட்டீங்களா? இப்போ உங்கள் இருந்து சைக்கிள்லையா வீட்டை வர போகிறீங்க? சரியா, நீங்கள் தம்பிக்கு எனக்கும் எடுத்த நீங்கள் நானும் பாரான்னு சொல்லி தம்பிக்கும் எடுத்த நீங்கள் கோல். அதான் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கதைக்க கிடையாதா, நேரில் வந்து கதைப்போண்டு. ஓ நான் இப்போ உங்களோட வீட்டுக்கிட்ட நிற்கிறேன். சரி வாங்க, வாரதில்ல வாங்க வா. சரி வாங்க வாங்க. சேச்சி பக்கத்து ரோடு தானே? ஹலோ இதான் பஸ்ஸுக்கு ஓட்டு போனேன். வேறு நம்பர் கடவுளே, நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் பம்பல டிக்டாக் பார்த்துட்டு அக்கா வந்து சைட் கண்ணாடி ஏங்கி போனேன். யாராப்பாண்டா இந்தா அக்கா கடும் ஸ்பீடாக தான் இருக்கிறா. உண்மையிலே அக்காட முயற்சியை பாராட்டும் தெரியுமா? சத்தியமா அன்றைக்கு எத்தனை ஆம்பளைகள் கூட அன்றைக்கு யாராப்பா கோடிச்சு என்ன 2 பிள்ளைகள் கஷ்டமாக இருக்குது ஹெல்ப் பண்ண சொல்லி. இந்த ஏன்னா இந்த நம்மளாம் எங்கள்கிட்ட பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனால் இந்த கோயில் வழியே போனால் கூட இத்தனை ஆம்பளைகள்றாப்பா. என்ன நல்ல மாதிரி இப்போ கொஞ்சம் உடம்பே இல்லாமல் அப்படி இப்படி இருக்கிறவங்களும் ஓகேடாப்பா. நல்ல மாதிரி இருக்கிற ஆக்கள் வந்து கேட்க கோவம் தான் பெருமிடாப்பா. என்ன இந்த அக்கா பாரு, இந்த அக்கா நான் சைக்கிள் திருத்தி கொடுத்தாங்களே எல்லாமே ஞாபகம் இருக்கு. சொல்லி காசு கொடுத்தணும் இல்லை செஞ்சு திருத்தி போட்டு காட்டணும். அந்த இது என்ன சில்லு என்ன கம்பி எல்லாம் மாற்றி ரிம் கம்பி எல்லாம் மாற்றி நாங்கள் ஏதோ 50,000 கொடுத்து போட்டு சொன்னாங்க. நீங்கள் புதுசாக எடுத்தாலும் சரி திருத்தினாலும் சரி என்று அவள் திருத்தின நினைக்கிறேன் நான். தாய்மனசி இருக்கும் போய் என்ன பேர. ஆனால் என்ன சொல்லுவா அவன் எந்த பிள்ளைக்குமே அம்மாண்டா வந்து கடவுள் தான். அது எந்த ஒரு ஸ்டேஜில் தாய் இருந்தாலும் தாய் தன்னை விட்டு போகக்கூடாது தான் நினைப்பாங்க பிள்ளைகள். ஆனால் தாய் எப்படி நினைப்பான்னு சொன்னால் பிள்ளைக்கு கரைச்சல் எடுத்துறான் நான் நேர்த்து போயிடும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த விதியன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விதி என்ன செய்யணும்னு சொன்னால் வந்துட்டு ஆளை வச்சிருக்கும்லங்க தான். அதை வச்சிருக்கிறால என்ன சொல்கிறது, நன்மையாக தீமையான்னு கேட்டால் அது எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் மேலே இப்படியானவங்களுக்கு என்னத்தை சொல்கிறேன்னு சமாளிக்கவும் எல்லாம் கிடக்க என்னால் ஒரு பக்கத்தாலையும். இந்த ரோட்டு என்ன போட்டு கொடுக்க இல்லாட்டி இது முதல்ல போட்டுருந்தா அந்த ரோட்டு திரும்பின அப்புறம் அந்த போடா ரோடு வரும் போல யோசிப்பார். இங்கேருந்து மிருசியில் சைக்கிளை விட்டு போட்டு அங்கேருந்து பஸ் எடுத்து வந்து அங்கே சாவச்சேரி போய், அதுவும் இப்போ சாவச்சேரியிலே ஜாயின் பண்ணி போட்டு வரேன் பரவாயில்லையாப்பா. அங்கே போய் கிளீனிங் வேலை செஞ்சு போட்டு வரேன்டா. உண்மையிலே எவ்வளோ நாங்கள் ஊக்குவிக்கணுமெண்டே ஆளை கொஞ்சம் பம்பலா சந்தோஷப்படுத்தி இந்த காசை கொடுத்து ஒரு சொறியை சொல்லி போட்டு வருவோம். அதுக்குள்ளே ஒரு கன்செப்டை போடுவோம் அந்த காசை எடுத்துட்டோம்னு மாதிரி. ஆனால் சொல்லும் பேர் பரவாயில்லைன்னு தானே. ஆனால் போகிற போக்க பார்த்தா சாலையா கோவமும் கிடக்க வரி அந்த வேறு லைட்டாக கிடக்குமேண்ணா. நாங்களும் கோல் எடுக்க கொஞ்சம் எடுத்த குறைவு தானே. நான் என்ன சொல்கிறது, எடுத்தவன் என்னத்தை காய்க்கிறேன். நேரடியாக போய் விஷயத்தை செஞ்சு போட்டு காய்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு விஷயம் செய்யாட்டி ஒரு திருப்திப்படாமல் தான் விளாங்குது. எங்களில் பிள்ளையே இல்லை. இப்போ நேரில் போய் அதை செஞ்சு போட்டு இப்போ இருப்போன்னு பார்த்தது அங்கே நேரையா அது ஒரு மண் ரோட் மாதிரி வரும், கல்லும் மண்ணும். அதை விட நீ பாட்ட வாரது மாதிரி மழை காலம் சும்மா மழை நேரமெல்லாம் எத்தனை கிராமம் மூல் கொஞ்சம் இல்லாமல் அந்த நேரம் தான் எப்படா வேறு அடித்து பறந்தவங்களுக்கெல்லாம் கோடிப்பாங்க. ஏன்னா சனமெல்லாம் அங்கே இங்கே எந்த இடம்பெயர்ந்து இருக்குது வந்து நிவாரணம் அது இதுன்னு தாங்கன்னு சொல்லி அடிப்பாங்கள. அப்போ யோசிச்சுப்பார் அதை காய்ச்சின இந்த ரோடையா இல்லை நேர அங்கே நின்றாங்க. நாங்கள் ஆத்தாக்க பாடசாலை. ஆத்தாக்கான்ற அர்த்தம் என்ன சொல்லாம்? இல்லை அது இல்லை, அது இல்லை யாதே இல்லை. ஆத்தாக்கான்னு சொன்னால் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. நேர என்ன கடவுளே அக்கா சைக்கிள் எவ்வளோ வரும் ஓடணும்டாப்பா. இப்போ என்னண்டா இல்லை. ஆனால் இதெல்லாம் நிற்கிற மாதிரி இல்லை. இந்த சைக்கிள் ஒரு இது வேலை செய்கிறெல்லாம் உண்மையிலே அக்காட ஆயுள் காலத்தை இன்னும் கூட்டுமாடா. இங்கே நிறைய பேர் வந்து வேலை செய்ய கள்ளப்பட்டு இருக்கிறது வந்து அது உண்மையிலே அவங்கள நேரத்தோட கொண்டும் போயிடும் மேலே விளாங்க. நாங்களும் தான்டாப்பா இது செய்ய வேண்டாப்பா இல்லாட்டி சிக்கல்.
இந்த தண்ணி போன ஒரு வரைக்கும் தண்ணி தாப்பா இன்னும் பத்து ஓ இன்னும் பத்து கரெக்டாக போயின்னா அந்த வீடியோ எடுத்து பாரு இதே தானே நீ எனக்கு தெரியும் வீடியோ எடுத்தேன் அதான் சொல்ல அதான் உனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் சும்மா அதில் மறந்தான் வீடும் பாரு அதே வீடு அவடத்துலாம் கிடையாது அவடத்தான் கிடையாது அப்புறம் ஆக்கள் தானே இந்த மாதிரி சொல்லியாவா அதை சொல்லிடலாம் நான் பாஷா கைப்பற்றா கோலம் வந்துட்டோ உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை அக்கா மொத்தையும் பார்க்குறா இல்லை பார்த்தியா கோவத்தில் இல்லை இல்லை இது கோவம் தான் என் கடவுளான கோவம் இங்கே இல்லாட்டி இப்போ இங்கே நீ எலும்பாங்காலேருந்து நாயை பார்த்து கூட காய்க்கிறா என்னை பார்த்து ஒரு வார்த்தை காய்க்கல இல்லை அது ஃபோன் எடுக்கிற வந்து இப்போ உதவியல் நாங்கள் தர இருக்கு அதுக்கு எடுக்கிற பாரு அன்பா எடுத்தீங்களோ இல்லையே ஜெயிலுக்கு இருக்கிறேன் வந்து பார்த்தீங்களோ இல்லையே அது பிள்ளையன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை இது இருக்கா குத்தி கொண்டு வாங்க அப்போ தான் நீங்கள் கதைக்கிறவளாம் ஜாலை வா அப்படியே இருக்கா அவங்களோட வீட்டுக்கு நிற்க முன்னுக்கு ரெண்டு வெள்ளவும் அப்படியே நிற்கிது இது யாரு அக்காட பேரப்பிள்ளை அக்கா நிற்கிறேன் அக்காண்ட பேரப்பிள்ளையோ அக்காண்ட பேரப்பிள்ளை ஓகே அப்போ என்னோட கோவம் இல்லை தானே இல்லை தம்பி என்ன கோவம் உங்கள் நீங்கள் கூட எல்லாமே தெரியாமல் கோவிக்கிறேன் உங்கள் அதுதான் என்ன மாதிரி நான் ஞாபகப்படுத்தேன் அழுதும் போடுவோம் கரைச்சி ஆக்கலாம் இருக்கலாம் இதுலேயும் இருக்கலாம் இதுலேயும் இருக்கலாம் பிரச்சனை இதுலேயும் கிடையா அக்கா அக்கா அங்கால வாங்க காயமே இது பொய்யடா வரும் காற்றடைத்த பையடா இருங்க இதில் இருங்க கதிரையில் இருங்க இங்கே இருங்கக்கா இருங்கக்கா இங்கே கதிரை கேட்டால் டிக்டாக்ல போட்டிருந்தான் தெரியுமா என்ன தெரியுமே இவர் கதிரை இல்லாமல் இருக்க மாட்டார் போகிற விடல் ஒரு மனுஷர் கதிரையிலேயாடா இப்போ இருக்கிறது எல்லா இடத்துல நாங்கள் மண்ணில் இருந்துருக்கோம் அது வேறு பிரச்சனை இருந்தால் கதிரையில் இருக்கிறதுல என்ன பிள்ளை இருக்குதுன்னு அதில் போகிறதோ கூட அக்காவை தான் கச்சு என்ன செய்யாமல் பானை போருங்க பான் மண்டல் போட்டு ஆனால் நீங்கள் முந்திய விட எல்லாமே வந்து கடவுளை நான் யோசிச்சேன் நாங்களும் உதவியெல்லாம் செய்ய அழுது இருக்குன்னு அப்படி சொல்கிறீங்க ஏன் அழுதுறீங்க கஷ்டத்தில் தான் என்ன கஷ்டமோ உங்களோட கஷ்டமோ இல்லாட்டி நாங்கள் உள்ளே போன கஷ்டமோ எல்லாம் தானே என்ன பார்த்தீங்களே இதான் ரெட்டி பார்க்குறோம் அது ரெட்டி பார்க்குறத பிடிக்காதா சொல்லுங்க கேரண்டா இருந்தானே அவன் ரெட்டி பார்க்க நினைச்சது அப்படி வருவீங்க அந்த கடவுளை உங்களை தான் நான் அப்போ நான் உள்ளுக்கே இருப்போன்னு வச்சுட்டீங்களோ இப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்க நினைச்சிட்டா கடவுள் தான் உதவி பார்த்தீங்களா சரி நீங்கள் உண்மையை சொல்லுங்க உண்மையை என்ன எங்களுக்குள்ள ஹேப்பன் பிரச்சனை ஏன் ஃபோன் அடித்த விளக்கம் என்ன உதவி அது முந்திய என்ன பரவாயில்ல இப்போ நாங்கள் இருக்க நிலைமை இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறீங்க தானே அப்போ நாங்களும் கஷ்டம் தான் யார் சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ பார்த்தேன் என்ன வீடியோ பார்த்தீங்க சொல்லுங்க என்ன பார்த்தீங்க இப்போ பார்த்தேன் பார்த்து சொல்லுங்க இருக்கிறேன் அந்த இங்கே ஒரு ஐயாட்ட எல்லாம் போனேன் எந்த ஐயாட்ட வளலாம் ஐயாட்ட ஓ அவர் இப்போ என்ன கொடுத்தாங்க அது பேருந்து பார்க்கல முக்கியமான பகுதியை பார்க்கல நீங்கள் நேரம் இல்லை தானே ஃபுல்லாக பார்க்க கொஞ்சம் பார்த்து அவர்கிட்ட போய் அவர் போட்டிருந்த சரத்தை இல்லை பண்ணியிருந்தாங்க ஓ நில இங்கே பாருங்க முந்தைய என்னத்தில் வரணும் ஏன் இப்படி பாருங்க எல்லாம் பிரச்சனையாக்கா சாமியில நம்பிக்கை சாமியில நம்பிக்கை சாமி சொன்ன கருத்து அப்படி பாருங்க அடியா இருக்கும் வழி இல்லையா கவுண்டுக்கும் தெரியும் எடுக்குறியா விததான் இதெல்லாம் எடுக்காது உண்மையா பிரச்சனை நான் உங்களுக்கு திருத்தி தந்த சைக்கிளுங்க அதுதானது அதில் வந்து என்ன கம்பியெல்லாம் கருத்து போச்சு அது இப்படித்தான் நான் புதுசாக வண்டி தந்தேன் அப்படி கறக்கும் என்னது கறக்கும் கொஞ்சம் காலஞ்சல்ல கறக்கும் கதை இது பாருங்க இது நான் எடுத்ததுக்கு இன்னும் கறக்கல ஓமாம்மா வரேன் ஆண்டா கொஞ்சம் காலஞ்சல்ல கறக்கும்ன்றாவா இது நான் எடுத்ததுக்கு கருத்து நீ பார்த்துக்கியோ அப்புறம் உங்களுக்கு ஜாக்கில் போட்ட கம்பி ஒன்று கறக்கும் எனக்கு சரியா அவ்வளோ கதை சொல்லுங்க சைக்கிள் கறக்கும் மற்ற என்னண்டா ஒரு கதை ஒன்று அறிஞ்சான் யாரும் மாக்க நிற்கிறாங்க இல்லை தானே நான் உள்ளே போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் இல்லையா இன்னும் வீடியோ எடுக்கிறீங்களோ அறியாது நானும் உங்களை ஜாடம் தம்பி பாடி கதைக்கிறத பிறகு இல்லை நீங்கள் பாடி தான் வாழ்க்கை அக்கா அந்த கலைஞர் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன கடலில் கட்டி ஏன்னா கல்லில் கட்டி கடலில் போட்டாலும் நான் கட்டு மரமாக தான் மிதப்பேன் மாதிரி தான் என்ன செஞ்சாலும் நாங்கள் எங்களோட கதையெல்லாம் மட்டும் விட மாட்டோம்லாங்க அது நாங்கள் சந்தோஷத்துக்காண்டி எல்லாரும் சொன்னேன் சந்தோஷத்துக்காண்டி தான் செய்யணும் நாங்கள் தவிர ஒரு ஆள் கஷ்டப்பட்டுக்காண்டி செய்கிறதில்ல நீங்கள் சொல்லுங்க இப்போ நீங்களும் ஒரு காரணம் தானே
நீங்களும் ஒரு காரணம் தான் நான் ஓமன்ட்டு சொல்லுவேன் பகடிக்கு சொல்லுவேன் நானும் தெரியும் தானே. வாத்தியா உங்களை பத்தி எத்தனை பேர் சொன்னவே கட்டிக்கார பிள்ளையா வேற என்ன சொன்னாங்க அப்படித்தான் கதைச்சு நல்லவர் நாளும் தெரிஞ்சவர் என்னப்பா இது பானை கணக்கு அது திரும்பி போகுது நீங்க வேண்டலையே வாங்க சரி அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அம்மா வாக்கும் உங்களுக்கு எனக்கு விருப்பம் அப்போ வேண்டாம் சரி நான் அம்மா செய்கிற சாப்பாடுல சாப்பிடுவேன் அம்மா செய்கிறேன்டா புட்டு அம்மாவுக்கு நீங்கள் செய்கிறது அப்போ அம்மாவுக்கு நான் செய்கிற சாப்பாடு தான் நான் சாப்பிடுன்னு சொல்லணும் அம்மா செய்கிற சாப்பாடு தான் அம்மாவுக்கு செய்கிற சாப்பாடுலன்னு சொன்னேன் அப்படியே சொன்னீங்க பார்த்தீங்களா காலங்க இருக்கிற உடஞ்சி வச்சு இல்லை உள்ளே போட்டு வந்து சாப்பிடுதான் சரி என்ன படுக்க போறியாம்மா என்ன உதவிக்கு கால் பண்ணீங்க அந்த மாதாந்த உதவி என்ன சொன்னீங்க அதை எதுவும் செய்வீங்களோன்னு கேட்குறேன் அப்போ மற்றபடி ஒன்றும் கோவத்தில் எடுக்கலே சரி உங்களை ஒன்றும் பேசக்கொள்ள எடுக்கலே உண்மையா இவன் தானே நான் சொன்னான் அவன் அவர் எடுத்து சும்மா பேசியிருக்கும் பேசுதுன்னு சொல்லியிருப்பாரு எடுத்து பேசுகிறேன் அக்காவா ஓ ஓ என்ன போகிறேண்ணா எங்கே அங்கே இருக்கிறவா மாட்ட வரவா எங்கே போகிறான் தங்க அவன் போயிட்டேன் அவன் என்னத்தில் வந்தான் நடந்து தான் வரவா அவள் அக்காண்ட மகளின் பிள்ளை ஓ அது அவள் போகிறா என்ன சரி இப்போ போச்சுடும் நாங்கள் அப்போ தான் ஹாய்க்கலாம் அப்போ உங்களை வெயிட் பண்ணி நிற்கிறேன் சரியாம்மா போயிட்டு வாங்க வா ஓ சரியோ படுக்க போறியா விட்டுட்டு உள்ள வந்துட்டு நான் போட்டு வரேன் உள்ள வந்துட்டு விதானி யாருன்னு சொல்லிட்டா எங்களை யாருன்னு விதானி யாருன்னு சொல்லுவோம் விதானியன் சொல்லுவோம் விதானியன் புது விதானியன் சொல்லுவோம் புது விதானியன் தெரியாது புது விதான புது விதான அத்தே ஏதோ பதிவு வாங்க ஏதோ 15 உதவி செய்யணும் சொல்லுவோம் ஏதோ 15 உதவி செய்யணும் ஓ காய் கொடுக்கணும்னு சொல்லுங்க பிரச்சனை ஒன்று ராசா எவ்வளவோ மாப்போனி எவ்வளோண்டு இருக்கிறாடாப்பா தங்கச்சி வாங்குவான்னு சொல்லுங்க தங்கச்சி வாங்குவான்னு சொல்லுங்க கடவுளே கதை கூட விளங்குது இல்லை மனசுக்கு எவ்வளோ வேண்டுதோ எவ்வளோ வேண்டுது அப்போ சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க அவா இருக்கட்டும் அவா இருக்கட்டும் நீங்கள் ஓ சரியா நீங்கள் ஒரு கால் பண்ணி கொண்டு வந்தீங்கல்ல அப்போ நாங்கள் முதல் மாத காசு உங்களுக்கு தரேன்னு சொல்லி போட்டு அப்படியே அடுத்த மாதம் உள்ளுக்கு போனானே உள்ளே போய் திருப்பி வெளிநாட்டு போனானே அப்போ போகணுங்கிற மான்சை பண்ணையில் அப்போ நான் என்ன கோல் வந்தால் உனக்கு கேட்குறது உனக்கு மடுத்தவான் கொஞ்சம் சொல்லுவான் எனக்கு கூட்டி எடுக்கிறவான் அப்போ நாங்கள் என்ன வாய்க்கொண்டோம் மாத காசு தாரன்னு சொல்லி போட்டு தரையில் தான் அப்போ இப்படியும் ஒன்றில் கண்டவாட்டுக்கு பேசுவா சரிதானே கண்டவாட்டுக்கு பேசுவா அப்படி இல்லைன்னா பொலிசில் ஒன்றை கொடுத்தா வரியா பகடி அதுக்கு நான் பேச போகிறேன் ஏன் நான் பேசுகிறேன் இப்போ அது தருவீங்களோன்னு கேட்குறதுக்கு தான் கூப்பிட்டது பேசுறது கேட்கத்தானே கூப்பிட்டீங்க அட கோதரிசி அப்போ நான் சொல்லிப்பட்டு போவோம் விஷயத்தை என்ன இங்கே உண்மையாக அவங்களுக்கு மாதம் காசு தரேன்னு சொன்னது உண்மை நாங்கள் காசு அனுப்பின உண்மை ஆனால் அந்த உள்ளுக்கு போன பிரச்சனை ஒன்று நடந்துடலாம் அதுக்குள்ளே கல்லூரி காசு அது இதெல்லாம் உருகி போய் கொஞ்சம் நானும் அதுக்குள்ள எல்லாம் சிக்கப்பட்டு போய் எல்லாம் சாடையாக கொஞ்சம் எடுத்து போட்டேன் அதை என்ன செய்வேன் கொஞ்சம் நான் சுணங்கி எடுத்தேன் என்ன சமாளிக்க வேண்டியது நீங்கள் நெப்பியல் அவன் பாடியாக தானே கதைக்கிறவன் அப்போ இப்படியும் பாடியும் கூப்பிட்டு கடைசியிலையும் தந்துட்டு தான் போகிறானே அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் ஆமாம்மா பாரம் அவள் கூப்பிடவே இல்லை உங்களை இல்லை அப்படி தான் சொல்லி கொண்டுக்கிறேன் பிள்ளை இப்போ 3 நாளாக உடம்பு சரியில்லை தான் நேரத்தோட கேட்டுட்டு வந்தேன் மெய்யர் சொல்லுங்க எடுத்து போட்டேன் கூட காசு பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ தாரன்னு சொன்ன மாதம் 15 பார்த்தீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன் கடவுளே யார் அது வந்தேன்னு சொல்லி சொன்னான் எங்கே கோப்பி ஜீவனம் கொட்டவுளே பேரு ஞாபகம் ஜீவனம் அமிர்தல் நீங்கள் அவள் வீடியோ பார்த்தீங்களா அப்போ நான் கிட்டடியே அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்தீங்களா
சரி அது பார்க்கல ஞாபகத்தில் இருக்குது. வீடியோ பார்த்துருக்குறா. எவ்வளோடா இவான் இப்போ இவான் காசில் எவ்வளோ எடுத்தானா? அப்படியே 6-7 மாதம் காசு எடுபட்டான். அந்த காருக்கு டயர் மாட்டணும். டயர் பார்த்தியா? டயர் மாற்றினேன். கொழும்புல நீங்க கார் பிரச்சனை வரைக்கும் ஒரு பிள்ளை என்ன கூட்டிக்கணும் வலிக்கிட்டு வந்துட்டேன். உங்களோட அம்மாண்ட என்ன முதியோர் தினத்துலாண்டு அந்த பிள்ளை உங்களுடைய அம்மாவுக்கு ஒரு மேக்சிமா அங்கே வேற ஒரு பிள்ளை உங்களை தெரியாத பிள்ளை நல்லதா என்ன இருக்கா கூட்டி கொண்டு போவாக்கா இந்த வீடியோ பார்த்து நான் கொடியானத்துக்கு 2 அடிச்ச நாங்களும் இருக்கு அண்டு அங்க வாரகன் வந்து அம்மா வரணியில நிக்கிறேன்னு சொன்னா அவ சொன்னா நான் வரணியில நிக்கிறேன் அக்காவிட்ட நிக்கிறேன். நீங்க வேண்டாம் உங்களுக்கு வந்து லண்டன்லேருந்து ஒரு அண்ணாவரால் அனுப்பினவர் மகள் இந்த 10வது பர்த்டே முன்னிட்டு 25ஆம் தேதி டிசம்பர் ஜஸ்லின் பேர் என்ன அவர் வந்து 10,000 படி கொடுக்க சொன்னவர் 10 மாதத்துக்கு. அதே மாதிரி ஜீவன் அண்ணன் 5,000 படி 12 மாதத்துக்கு கொடுக்க சொன்னவர் என்ன. ஓகே, அப்போ 15,000 படி உங்களுக்கு 10 மாதத்துக்கு வரும். அங்கே 2 மாதத்துக்கு 5,000 படி என்ன. ஓகே, அப்போ உண்மையாக பார்க்க போனால் உங்களுக்கு தை மாதம் வந்து தந்த பிறகு மாசிலேருந்து தாரேன்னு சொன்னாங்க. மாசிலேருந்து தாரேன்னு சொன்ன மாதிரி மாசி 11லேருந்து பார்த்தா செப்டம்பர் 19 என்ன 8 மாத காசு என்ன 8 மாத காசுக்கு 15,000 படி எவ்வளோ வருது என்ன? இப்போ வேறு கொண்ட கணக்கு 15,000 படி 8 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 10,000 படி எவ்வளவு? 10,000 படி 80,000. மங்கள் 5,000 படி 40,000. அப்போ எவ்வளோ 12,000 அடி கல்லி 80, 40, 12 அப்புறம் இருந்த சைக்கிள் சாவச்சிருக்கு வேலையை போவான். 1,20,000. ஓகே, 1,20,000 கவிதாஸ் நாங்கள் எடுத்ததை எவ்வளோட அந்த டயர் சாமானதுக்கு? அந்த மாதிரிக்கு 97,000 விட்டு கிடக்கு. வேண்டே தானே மற்ற எல்லாம் வீட்டுக்கு எடுத்தாச்சு மற்றாங்கள்ட்ட. அப்போ 23,000 மிச்சம் கிடக்கு. சரியோ, இப்போ அதை தந்துட்டு போகிறேன். வார மாதத்துலேருந்து 15,000 ஏதோ ஒரு வலையில் நான் ரோல் பண்ணி உங்களுக்கு அந்த 12 மாதத்தை கவர் பண்ணி தரேன். இப்போ இன்றைக்கு வந்த 23,000 தந்துட்டு போனால் ஒரு சமாளிப்பு இல்லை குறைக்கிறீங்களா? ஒரு சௌரமானச்சு மன்னிக்க மாட்டேன். இப்போ நான் தரமாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ மனுஷருக்கு யாருக்கு தான் கஷ்டம் வந்தால் தருவோம். சரி, மற்ற மனுஷருக்கு அப்புறம் தான் யாருக்கு தான் கஷ்டம் எல்லாருக்கும் பாரானே கஷ்டத்தில் நான் எடுத்து போட்டு நான் ஓடையில் ஒழிக்கலை. நேர்மையாக வந்து உண்மையாக தான் சொல்லுவேன். நீங்கள் யோசிப்பீங்க இங்கே வாடா பக்கம் கட்டவனே இந்த காசத்தையும் இந்த மோரை தடையை வச்சுக்கலாம்னு நீங்கள் உள்ளால யோசிப்பீங்களோ இல்லையோ? உண்மையாக சொல்லுங்கள், உண்மையாக யோசிக்கலாம். ஓகே, அப்படி யோசிக்கலாம். மோரம் கூட இந்த எல்லாமே தான் வரலானாக்கா என்னென்னா நாங்கள் வெளியில் போடுறாங்களா ஆம்பளை பிள்ளைங்க பக்கம் கட்ட வேலை அதுக்காண்டி கட்ட மார்க்கறி போடுறது அதுவும் இரவில் வந்து பிடிப்பான் தொண்டை வழியை கலட்டி கொடுத்துட்டு பிடிக்க வேண்டானே அது வேறு பிரச்சனை. அப்போ இப்போ 23,000 சரியே 23,000 கொடுத்தா 1/20 97,000 சரியா? 97,000 நாங்கள் திருப்பி பிரிப்போம் 15ஆல் பிரித்தா 6 மாதம் 6 மாதம்ன்றேக்க இன்னும் 2 மாதம் மாதத்துக்கு மொத்தம் 8 மாத காசு 15,000 படி 10 மாத காசு 15,000 படி 2 மாதம் 5,000 படி இதில் 8 மாத காசு 15,000 படி அதில் நாங்கள் இது 97,000 எடுத்து போட்டோம். அப்போ 23,000 தந்தால் உங்களுக்கு இன்னும் 6 மாத காசு நான் தரணும் 15,000 படி சரியோ? 6 மாத காசு இல்லை 8 மாத காசு இன்னும் தரணும் 15,000 படி 2 மாத காசு வரும் 5,000 படி விளங்குச்சு. இல்லாட்டி சிதம்பரம் சக்கரத்தை பேவார்த்தமே கிடக்கும். அப்போ இங்கே இது எங்களுக்குள்ளே இருக்கட்டும். இது நாங்கள் வீடியோவில் போடவும் மாட்டோம். இது நாங்கள் எடுத்த கதையை சரியோ? 23,000 ஒன்று தான் தம்பி எதுவும் நான் எடுக்கிறேன். குறை நிற்கிறீங்களோ நீங்கள் குறை நிற்கிறீங்கன்னா சொல்லுங்க படிக்கல இரவல் கட்சினா நான் கலட்டு தந்து போகிறேன் விற்று போட்டு உங்களோட காசு எடுங்க சரியும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உண்மையாக உங்கள்கிட்ட வரவே பயந்தது ஒரு போல நீங்கள் எதுவும் குணங்கள் மாறி போயிருக்கிறீங்க வேற கடிக்கிறீர்கள் குறைக்கிறியோ தெரியாண்டு உண்மையிலே ஒரு பக்கம் அப்படி யோசிச்சு ஒன்றும் இருந்தேன் நான். ஆனால் ஏதோ கடவுளேந்து முந்திய விட நல்ல வடிவாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு மனசுள்ள ஒரு ஆளாகவும் இருக்கிறீர்கள். பொய்யண்டா பேங்க இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 53. இந்த 53 குறைஞ்சது 83 மட்டும் இருப்பியல் குறைஞ்சதா? ஏன் ஏன் இவங்க என்ன பின்ன நான் சும்மா எப்படிங்க இங்கே இருங்க நான் இப்போ எழும்பி 4 மினிட் தாரேன் இருங்க 20 எழுங்க
23 97 என்னத்துக்கு எடுத்தீங்க டயர் இருக்கா அந்த ஏசி பிரச்சனை விட்டோம் எடுத்தீங்களா அதுக்கே டைவாண்டி எடுத்தீங்களா ஒரு ஏட்டையும் எடுத்துக்கலாங்களா இப்போ பாமடா இப்போ சரி பரவாயில்ல இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை மாத காசு உங்கள்கிட்ட வந்துட்டு தானே இனி வேற போதானே சரி படம் முடிஞ்சு தானே படம் முடிஞ்சா அல்லாட்டி உங்களுக்கு இப்போ தராத 8 மாதம் காசு முன்னே தந்துட்டு போகிறது இல்லை வேணாம் இப்போ என்ன செய்வோம் நீங்கள் என்னைய பற்றி என்ன நினைக்கிறீங்க உண்மையாக பாடிக்கல நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் நல்ல பிள்ளையானே நல்ல மனசு நல்ல பிள்ளை ஏன் அப்படி நினைக்கிறீங்க இப்போல்லாம் வந்துட்டீங்களா நாடி என்ன அடிக்க உங்களுக்கு நேரம் இல்லாத நீங்கள் ஆன்சர் பண்ணல அது தெரியும் நான் கோவிக்கல ஆன்சர் பண்ணாது உங்களை மாதிரி உண்மையாக எல்லாரும் இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது தெரியுமோ சத்தியமாக ஆனால் நானும் ஒரு நாள் நேர்மைக்கு புறம்பாக நடக்கிற ஆள் இல்லையாக்கா நான் போன முறை வந்து தான் சொன்னேன் அக்கா அந்த மனசுக்கு தாங்க ஆசை நான் உண்மையிலே நான் 8 மாதமாக 8 மாதமாக வராமல் 8 மாதமாக உங்களுக்கு தராவிட்ட ஆசை நான் தாரேன் சரி தானே போனால் இன்னும் 4 மாதம் தான் இருக்குதுக்கா 4 மாதத்தில் 2 மாதம் 15 படி அங்கே 2 மாதம் 5000 படி சரி தானே அப்போ 30,000-40,000 உங்களுக்கு இன்னும் தர வரும் நான் சரியோ அப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு 8 மாதம் கணக்கும் 1,20,000 இல்லை 1,20,000 தரேன் நீங்கள் அதை கொண்டு பேங்கில் போட்டுட்டு உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இருக்கும் நான் சும்மா பாடிக்காச்சு உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு உள்ளால் முழுக்க வழங்கும் சும்மா வழியால் பூனைக்குட்டி மாதிரி இருக்குது நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 என்னடாப்பா இது எப்படி அர்த்தம் என்னங்க ஒரு கவலை நடக்கணும் பான் கூட குறை கிடந்தா மன தாங்குவான் ஏற்கனவே செய்தான் என்னத்தில் அடைய வச்சு கொண்டாடாது 1 லட்சம் சித்திப்பா பாத்தியே இப்போ கட்டாவும் என்ன இருந்தாலும் இப்போ வித்தியாசம் இல்லை சரி இப்போ என்ன ராவிதாஸ் இந்தான் அப்போ 120 எண்ணுங்க சரியா சரியா எண்ணுங்க திருப்பி நீங்கள் ஆனால் நான் அறிஞ்சேன் சரியோ நீங்கள் நிற்காங்க என்ன சும்மாண்டு நீங்கள் ஆயிலுக்கு காய்ச்சிக்கல் பச்சை கலரன் எங்களை அது பிரச்சனை இல்லை நான் உண்மையாக சொல்லட்டும் நான் அப்படி ஒன்று நிற்கல சரியோ ஆனால் அப்படி பழையாங்க சரியோ வேணா மனுஷன் அப்புறம் தான் இல்லை கஷ்டம் என்ன எல்லாத்துக்கும் ஓமமாட்டேன் என்ன நான் கிளிக்கே நான் என்ன கிளிக்கே என்ன பேர் உங்களுக்கு பாபி வெறும் பவியா இல்லை அரியமலர் ஸ்ரீதரன் அரியமலர் அரியமலர் இங்கே மற்றது இந்த வீடியோ கூட சம்மத்தோட எடுக்கிறோம் சரி நாளைய கொண்டு என்ன வந்து வீடியோ பயப்படாதீங்க தம்பி நீங்கள் பிரச்சனை இல்லை ஓடுமன்றீங்க சரியா அப்போ 1,20,000 தந்துட்டேன் சரியா சரியா ரெண்டு எத்தனை 9/2025 8 மாத காசு சரியா 8 மாத காசு பெண்டிங் வந்து கொடுத்தா சரியோ நான் மிச்சத்தையும் உங்களுக்கு தந்துட்டு போகிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரிதானே ஆனால் தச்சு தவறி கூட உங்கள்கிட்ட இல்லாத விட எங்கள்கிட்ட இருந்தால் அது உங்கள்கிட்ட இருக்கிறதும் மிகவும் பாதுகாப்பானன்னு சொல்லலாம் இதேல கட்ட நீங்கள் வீட்டு வாசலில் வந்து நாங்கள் கட்டாயம் தரத்தான் வாங்க அதில் மாற்றம் இல்லை சரிதானே பேங்கோ இது ஒரு நிலையான பைப்பு மாதிரி நீங்கள் வச்ச மாதிரி திடீரென வந்து உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ யாரில் பிள்ளைன்றதெல்லாம் அடுத்த இடம் இன்றைக்காக்கா உண்மையிலே உள்ளுக்கு இருந்து எனக்குமே பயங்கர லோஸ்டாக்கா சொன்னா மாதிரி முந்தி வரைக்கும் பார்க்க நல்ல வடிவால் இருந்தேன் இப்போ பார்த்தீங்களா என்ன காரணம் முந்தி வந்து அன்பே என்ன அன்பே உண்மையை பார்க்க அந்த ஜெயம் டவி அவனை மாதிரி இருந்தான் இப்போ அன்பே யார் உயிரே அவனுக்கு என்ன கண்ணனே உங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது என்னடா இப்போ படம் ஒன்றும் பார்க்குறது நாக்கினேன் கிடக்கு அப்போ இதில் நீங்கள் சைன் ஒன்று பண்ணுவீங்க நீங்கள் காசு வேண்டிட்டேன் பெற்றுக்கொண்டேன் இதில் கீழே உன்னை பார்ப்பதற்கே உயிரே அம்மா 3 ஓடுவான் போட பேர் உருகுது என் மனமே எல்லாரும் பார்க்குறாங்க என்ன அரியமலை காவட்ட கார் ஒன்று வந்துவிட ஊச்சனத்துக்கு வேறு என்ன வேலைன்னு ஆனால் உண்டு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க இன்னும் 4 மாத காசு அதுலேயும் 2 மாதம் 15,000 2 மாதம் 5,000 சரியோ
அப்போ இப்போ என்ன செய்வோம்டா அந்த அவை 2 பேருக்கும் ஒரு நன்றியோண்ட பழையபடி ஞாபகப்படுத்திடுவாங்க சொல்லி விடுங்க அங்கே பார்த்தோக்க அச்சா குட்டி உன்னை பார்ப்பதற்கு சேர்த்து சொல்ல வர 2 பேருக்கு சேர்த்து சொல்லுங்க இல்லாட்டி தான் நீங்கள் உங்களோட விருப்பம் அதில் பிரச்சனை இல்லை சொல்லிட்டீங்களா இல்லை சொல்ல சரியா சொல்லுவோம் இந்த காசு தந்த 2 பேருக்கும் காசு தந்த ஒரு ஆள் தானே என்ன என்ன நீங்க தந்தது அவங்க அவைக்கு தானே அனுப்பினான 2 பேர் அனுப்பினான 2 பேர் அனுப்பினேன் ஓ சரி இது இப்போ சரி இந்த காசு தந்த அனுப்பின 2 பேருக்கும் நன்றி அதோட இந்த தம்பிக்கும் நன்றி சரியா அப்போ அந்த நேரம் நாங்கள் கொண்டு வந்து கூட 60,000 தந்தாங்களே எல்லாம் ஞாபகம் இருக்கு 60 தந்துட்டு எவ்வளோ வேண்டி கொண்டு போனால் இல்லை வேண்டேன் வேண்டியில்லை உண்மையாக சொல்கிறீங்க இல்லை வேண்டேன் இப்போ ஆக்களுக்கிட்ட மாறிக்கிறது கதைக்க கூடாது நன்றி சொல்லி போட்டியில நான் கவனிக்கல சொல்லி போட்டியில என்னன்னு சொன்னால காசு அனுப்பின 2 பேருக்கு நன்றி அவ்வளோதான் அவ்வளோதான் திருப்பி நான் அப்படி திருப்பி ஒன்று ஆனால் என்ன பிள்ளையடா அப்போ அவன் சொல்கிறான் திருப்பி ஒன்று சொல்லி இல்லை வரும் நன்றி மட்டும்தான் அவன் நீங்கள் அப்போ சந்தோஷமா இப்போ படிக்கிற ஜெயிலுக்கு வந்த பிறகு சும்மாண்டா ஒருக்கா என்ன அதான் வலிக்கிட்டு இருந்தாங்களான்ட்டு நீங்க குழம்புல வந்தோம் கார் பிரச்சனை வந்தோம் அண்டுதான் வலிக்கிட்டு இருந்தாங்க நீங்களே கார் பிரச்சனை பார்த்து வலிக்கிறீங்க தெரியாது பிரச்சனை வந்தாட்டு தெரியாது வலிக்கிட்டு வந்த நாங்கள் அங்கே வந்துட்டீங்களோ கொடியாமத்துக்கு நின்று நாங்கள் உங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்கோ அங்கே வார கண்டு வந்து உங்களோட அம்மாவுக்கு அந்த பிள்ளை மச்சியும் வாங்கி முதியோர் தினம் ஆண்டு அதுவும் வாங்கி உடுப்பும் வாங்கி வந்து உடுப்புங்க அந்த பிள்ளைகிட்ட கொண்டு விட்டு அடுத்ததான் கோல இருக்கட்டும் கதைக்க போறீங்க அது வேற ஒரு பிள்ளை உண்டு நல்ல குணம் அதுவும் வீட்டு வேலை செய்யுது இளமால் தம்பி கண்ணே இல்லாத மாதிரி வீட்டு வேலை செய்யுது வயசு இருக்கும் 30-32 கண்ணே இல்லாத மாதிரி வீட்டு வேலை செய்யறான் உதவியில எங்க இருக்கிற இதுக்கு வந்தால சும்மா உங்களோட அம்மாவுக்கு உடுப்பு இல்ல இந்த வீடியோ பார்த்துதான் என்னோட பழக்கமாவா அப்ப எங்களை நல்லா பிடிக்குமாவா ஓமா அட ஹோதாரியா அப்போ ஒரு அடுத்து காய்ச்சாலும் குற்றம் இல்லை போல 2 வார்த்தை காய்ச்சி அடுத்து தாங்க ஒரு காய் சொல்லி போட்டு போவோம் பா உங்கள்ட்ட இருக்கா நம்பர் எடுக்கிறீங்க நான் எடுக்கவா அப்ப எடுக்கட்டா இந்த நம்பர் எடுங்க நீங்கள் அடிங்க நீங்கள் எனக்கு நம்பர் வேணா நீங்கள் அடிங்க இதில் அடிச்சு தரேன் நீங்கள் அடிங்க உங்களை எந்த இல்லை காசு நான் போட்டு உங்களை கொஞ்சம் இதாக நினைப்பா அப்புறம் என்ன வந்தவுடன் அடிச்சு நினைப்பா அக்கா இருங்கோண்ணாக்கா நீங்கள் என்னக்கா நீங்கள் நான் உங்களோட எவ்வளோ காலம் கழிச்சு காய்க்க வந்தீங்கன்னு எனக்கு ஒன்றும் இல்லை காசு தர வந்தீங்கன்னு எவ்வளோ ஆண்டு கேட்டுதான்டாப்பா ஹைலைட் அக்கா எடுக்க மாட்டது போல பிள்ள நீங்கள் வந்தால் சொல்லுங்க அவா என் கேட்டேன் மிச்சம் நன்றியாமன்னு சொல்லுங்க அம்மாவுக்கு உடுப்படுத்த அந்த ஒரு குணத்துக்கு நன்றியாமன்னு சொல்லுங்க அப்புறம் ஒரு நேரம் வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம் மற்ற உண்மையாக சொல்லுங்க இன்னிலே உங்களுக்கு குறையல் குறையும் இல்லை மற்றது உண்மையிலே நான் உங்களுக்கு 8 மாத காசை கடையிலே பண்ணதுக்கு மன்னிக்கணும் உங்களுக்கு தெரியும் தான் 2ஆம் மாதம் தாரேன் நான் 3ஆம் மாதம் நான் உள்ளுக்கு போனால் மனநிலைமையிலேருந்து உடல்நிலைமையிலேருந்து எல்லாம் குழம்பி தாடி படிவாக கிடக்கும் இன்னுமே கிடையாது அது இல்லை உன்னையும் பார்க்குறா சைட்டா சொல்லி போட்டா உண்மை இல்லை எவ்வளோ லுக் தானே நான் எல்லாம் நான் வெளிநாட்டு உங்களுக்கே நான் வந்துட்டேன் அது அவன் இல்லை அவன் ஒரு பட்டையை கொண்டு ஓடிட்டேன் வயசு தானே சின்ன படி 20 வயசு 21 அப்போ ஓடிட்டான் இனி அவனுக்கு மறுத்து அதுன்னு சொல்லி அந்த அளவில் பார்க்கணும் நீங்கள் சாட்சி தான் வைப்பீங்களோ இவா கொஞ்சம் சிக்கல இவா எல்லாத்தையும் பம்பளை தானே சிந்திக்கிறா சொல்லும் அறியுமே துணைக்கு போனாலும் பிணைக்கு போகக்கூடாது சாட்சி ஜாயின் வச்சா நீங்கள் நாளைக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு நாளைக்கு அந்த பிள்ளைங்க ஏதாவது பேர் உங்களை தான் பிடிக்குங்க பிரச்சனை இல்லையோ டைம் வைப்பீங்களோ சரியா இதாட்டவா கோடிக்குது இங்கே அப்போ நான் அவாவுக்கு நீங்கள் கேட்டுன்னு சொல்லுங்க உண்மையாக கோவம் இல்லை தானே குறைக்காங்க எல்லாம் குழம்பி போய் ஒரு நாளும் உங்களுக்கு வந்த காசு நான் 1 ரூபா எடுக்கிற ஆள் நான் இல்லையாக்கா வாழ்க்கையில் அப்படி நினச்சா நீங்கள் அப்படி நிற்காதான் அப்படியே நாள் நான் இல்லை
அதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும், என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், பின்னால் இருக்கிற அம்மாவுக்கும் சில வளையிற கேட்டுப்பாங்க சொன்னாலும் சொல்லுவேன். சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரட்டேன். என்னோட இருந்தேன் தண்ணியை பண்ணியை குடிச்சு போகணும். குடிக்காய்ங்கள கேட்கவும் இல்லை. இளநியே எப்படி விடுங்கிறேன் நான் கொக்கதடியாதான் இங்கே அதை ஏனியை பார்த்தேன் இந்த நேரத்தில் பொச்சு மட்டாடி ஏனியை பார்த்தீங்க. மழை உடனே குடிக்கக்கூடாது சொன்னேன். இல்லை இல்லை நான் சும்மா பாடி நான் இப்போ ரெண்டா கிளிநொச்சி வச்சுக்கிறா போகணும். இனி பாருட்டே தானே கிளிநொச்சி போய் உடனே வரையுது. என்ன கிளிநொச்சி போய் உடனே வரையுதுமே என்னடா வேண்ட காதை எவ்வளோ அதே செஞ்சு 10-11 மணிக்கு வந்துடுவீங்க. கிளிநொச்சி போதான் 11 மணியா கிளிநொச்சி எங்கே வச்சுருங்க ஆனரகங்கால பரந்தன் தாண்டி போகணும் கிளிநொச்சிக்கு. சரியே அப்போ நான் போயிட்டு 1,00,000 உண்மையாக கொண்டாங்க. சரியா அனுப்பிப்பாங்க. சரியா இருக்கேன். சரி ஆமாம் போயிட்டு மாப்பட்டி காசு கொடுத்துருக்காக்கா. சரியா புது விதானேன்னு சொல்லுங்க அது கேட்டாரா. சரி அக்கா திருப்பியும் சொல்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. மன்னிப்பு கேட்குறீங்க தம்பி, நான் தானே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அடிக்கடி ஃபோன் எடுத்தாது. அடிக்கடி ஃபோன் எடுக்கத்தானே வேணும், தேவைன்னா எடுக்கத்தானே வேணும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் ஜீவன் அண்ணா உங்களுக்கு நன்றி, என்னை நம்பி நீங்கள் அனுப்பியிருந்தீங்கள். உண்மையாக நான் அப்போ செய்ய வேண்டிய உதவி, ஆனால் என்ன சொல்கிறது கால சூழ்நிலைகளின் நிமித்தம் சுணங்கி போச்சு. இனி உங்களுக்கு மாதம் நீட்டாக வரும். அதில் எக்கோனமிலையும் நான் நினைக்கணும் கூட நான் இல்லையோ இல்லாட்டி நான் ஃபோன் தொடர்பில் இருப்பேன் தானே. இதே மாதிரி உட்கார் நேரம் திருப்பி வந்து இனி நாங்கள் அடிக்கடி வந்து சந்திக்கிறாக்கள் தானே, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அவருக்கும் நன்றி, லண்டனில் இருக்கிற அந்த அண்ணாவுக்கும் நன்றி. அந்த பிள்ளை சேர்த்து தந்த காசு அதுவும் எந்தவித கலங்கமும் இல்லாமல் இன்றைக்கு இப்போ 8 மாத காசு இன்றைக்கு 80,000 அவர்கிட்ட காசில் வந்து சேர்ந்துட்டு இனிமேல் 20,000 அதுவும் 2 மாதத்தில் நாங்கள் தந்துடுவோம். சரியா வரட்டுக்கா போயிட்டு சந்தோஷம். ஒரு பாட்டு ஒன்று பாடிவோங்க. எனக்கு தெரியாது, நீங்கள் போய் சொல்கிறீங்க. பிறந்தக்கு ஒரு படமும் பார்க்கலையோ, ஒரு பாட்டும் கேட்கலையோ? கேட்டேன் நான் முந்தி. என்ன ஆயிட்ட பாட்டு கேட்டீங்க? அது அந்த பழங்க படம் அந்த காலத்தில் 11-18 வயசுல படம் பார்த்தேன். இப்போ தெரியாது பாட்டு தெரியும். 37 வருஷத்துக்கு முன்னே உங்களுக்கு பாட்டுனா பிடிக்கும். என்ன நம்ம மகளோட பாட்டுலாம் அதுதான் உங்கள்கிட்ட எங்கே இருக்கிறேன். உங்களை நான் அம்மா சொல்லல. என்ன ஒரு பாட்டு சும்மா நீ ஆயிட்ட படம் பார்க்குறீங்க கூட. அது அந்த காலத்துல எனக்கு தெரியாது. அப்போ ஏற்ற படம் என்னண்டு முந்தி பாட்டு ஆள் கடும் காரிய காலியா விசாரியோ இப்படி கேட்காங்க பிடிக்கா இங்கே பாட்டு பாடிங்க. நான் படிக்கிறேன், நான் சேர்ந்து படிப்போம். நீங்க படிங்க, நாங்க சேர்ந்து படிப்போம். நான் மெனவுக்கு படிக்க, நீங்க யானையை படிங்க. நான் பாலசுப்ரமணியத்தை படிக்கிறேன். அதெல்லாம் தெரியும். நீங்க யானையை படிங்க. அந்த அம்மா மகளுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாது பாட்டு. இந்த பாட்டு படிங்க. கொட்டா பாக்கும் குழந்தை வித்துல தெரியாது. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அதாவது தெரியும், பாட்டு தெரியும், ஆனா பாட தெரியாது. அப்ப இந்த பாட்டு பாவாடை தாவணி அதுவும் தெரியும். நீங்க பாடுங்க. நீங்க படிங்க. எனக்கு தெரியாது. கதை சொல்லண்டாக்கா சொல்லண்டா இருக்கா என்ன மனுஷரடா அப்ப என்ன கடவுள். அங்க பருத்துறையிலேருந்து காருக்கு பெட்ரோல் அடிச்சு கொண்டு வந்து காசு ₹1 குறைக்காம கொண்டு வந்து தந்துட்டு சரி ஒரு ஐயா காசு தந்தாலும் பரவாயில்ல பாட மாட்டேன்னு அது கூட காதல தான் நிக்கிறா வேற. அது கூட விளங்குது இல்லையா, அந்த கதை கூட விளங்கா தான் நிக்கிறா வேற என்ன. சரி அப்போ நான் போயிட்டு வரேன், சந்திப்போம். சரி ஒரு குறையும் இல்லையா, சந்தோஷம். நம்பினோர் கைவிடப்படாதா. சரி ஓகே, அப்போ சந்தோஷம். நாங்கள் முடிச்சு கொள்வோம், இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். ஸோ இந்த வீடியோவில் குறைகள் எதுவும் இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்கோ, அன்பே சிவம். சரி ஓகே, கர்த்தராமே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுது. அந்த பக்கத்தாலையும் கோவங்கள் வரும், எல்லா பக்கத்தாலையும் சமாளிப்போம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய். ஓகே பாய் பாய்.